ஹாய் நண்பா நண்பீஸ். டெட் எக்ஸாம் எழுதின அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் காத்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி டிஆர்பி ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாஸ் மார்க் குறையுமா அப்படின்ற ஒரு பெரிய விவாதமும் போயிட்டுருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சுமார் 4,50,000 பேர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கடந்த நவம்பர் 15, 16ஆம் தேதிகள் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாமுக்கான உத்தேச விடை குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா உடனே செக் பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்க கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்ன்ட்டு நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். சரி, அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பாக இருக்குது, என் புக்கில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கவலையே வேணாம். வர டிசம்பர் 3ஆம் தேதி ஒன்று டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், கடையில் விற்கிற கையேடு, அதாவது கடையில் விற்கிற புக்கு வச்சுலாம் நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணக்கூடாது. பள்ளி கல்வித்துறையோட அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் தான் ஆதாரமாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, அதுக்கான ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஆன்சர் கீ வந்தாச்சு, அடுத்த ரிசல்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோரிக்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆந்திரா, ஒடிசா, ஹரியானா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் தேர்ச்சி மதிப்பெண் வெறும் 50% தானா. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 60, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. இதனால் மற்ற ஸ்டேட் மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் 50%, அதாவது 75 மதிப்பெண்கள் பாஸ் மார்க்காக குறைக்கணுன்ட்டு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கு. விவாதம் போயிட்டுருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுக்கு ஓகே சொன்னார்னா ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜியோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா பல்லாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், பாஸ் மார்க் குறைப்பாங்களா இல்லை பழைய மாதிரியே பழைய முறையிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவாங்களா. ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ஏன்னா ஆன்சருக்கு வெளியே வந்தாச்சு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு 15ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது? பாஸ் மார்க் குறைச்சா நல்லா இருக்குமா? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.